டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 10 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணுங்க. பிகாஸ் அடுத்த எபிசோட இது முடியுது, அதனால உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ வெல்கம் டு ஜிச் ஃபேமிலி. நீ நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 11ல் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இவன் வர அந்த போட்டு இவங்களுமே வந்துருவானுங்க. குத்து விட வருவானா, அப்படி அசால்ட்டா நவுந்து கீழே காலை வச்சு ஒரு சுத்தி மண்டல மட்டான்னு ஒரு அடிச்ச ஸ்பீடுக்கு ஏர்ல மிட் ஏர்லயே பார்த்தோம்னா திரும்ப ஒரு சுத்தி மட்டான்னு இன்னொரு அடி. இந்த பக்கத்து இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. இங்கிட்ட ஒரு அடி அங்கிட்ட அடின்னு வாங்கிட்டு இருப்பானா, அப்படி எந்திரிப்பான் பாருங்க. நம்ம பெண்கையான்னு கத்திட்டு வந்து பளிச்சுன்னு ஒரு அடி, அவ்வளவுதான். ஒரு 5-6 அடி பறந்து போவான். இந்த படி எல்லாத்துக்குமே சாக்கு. வாகாவோட இன்சென்ட் எஜிலிட்டியும் பென்காயோட பயங்கரமான ஸ்ட்ரென்த்தும் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் டிராகனோட கிரேட்டஸ்ட் டியோவா மாத்துனுச்சு. இது உனக்கு ஓகேவா மைக்கி? போற பக்கம் பார்த்தா ரொக்கார் அட்டெண்டியோ முடிச்சிருவானுங்க போல இருக்கு. உனக்கு அப்படியா தோணுது? படுத்திருக்கவன் திடீர்னு எந்திரிச்சு உட்காருவான். என் 12 வயசுல அப்பாவை நினைச்ச ஒருத்தனை அடிச்சே கொன்னேன். என் 14 வயசுல என்னோட எனிமிஸ் என் வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மாவை கொண்டானுங்க. இந்த 2 புல்லட்டையும் விட்டு போனானுங்க. ஆனா என்னால இந்த தூண்டுதல் நிறுத்த முடியல. இந்த தூண்டுதல்னு கத்துவான் பாருங்க. டார்க் இம்பல்ஸ். ஏண்டாடி உங்களை மாட்ட ஒரு ஆளுங்கள்ட்ட நான் தோப்பேன்னு நினைக்கிறீங்க. அந்த மாட்ட நினைக்கிறது என்னோட வயலண்ட் தூண்டுதலை வேற மாட்ட மாத்துது. ஸ்ட்ராங்கராமாரு அவ்வளோதான். அடிச்சு நான் ஊத்திடுவான். கத்தி 2 பேரையும் படுக்க போட்டுருவான். இந்த தூண்டுதலுக்கு தான் எனக்கு ஒரு 2 சொல்லணும். அதுதான் வயலன்ஸ் எனக்கு பிடிக்க வச்சது. உண்மையில அதுதான் உங்களுக்கு தோக்கடிக்கும் வச்சது. என்ன சொல்ற மைக்கே? நான் சொல்றது உனக்கு புரியும்ல? இந்த வீடு மைக்கு ஒண்ணுமே பேச மாட்டான். நம்ம டாக்கமிச்சி அக்காசி எல்லாத்துக்குமே சாக்கு. பிகாஸ் தோத்து போனது கிரேட்டஸ்ட் டியோ. ஓய் இங்க வா. சாரி வாக்கா, நீ அழிவாங்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா நிற்க முடியல. இனிமேட்டு இவனை நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடு பார்த்தா ஒரே போர்க்களம் தான், நிறைய பேர் செத்து போன மாட்ட படுத்து கிடப்பானுங்க. மைக்கே ஃபைனலாக உன்னை பார்த்துட்டேன். நீ என்ன சண்டை போட வந்தியா இல்லையா? சும்மா வேடிக்கை பார்க்க வந்துட்டு இருக்கியா? இங்கே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, நீ வந்துட்ட பாரு. நான் உன் கூட எப்பயோ சண்டை போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது இப்போ நடக்க போகுது. இந்த பக்கத்து மைக்கையும் காக்கச்சுவும் அந்த போட்டு சவுத்தும் செஞ்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் 2 சைடில் சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. நிறுத்து செஞ்சு, நிறுத்து, இது தப்பு. நீ இந்த மாதிரி ஏதோ சவுத்தை எடுக்க முடியாது. அவனை தோக்கடிச்சாலும் விட்டுரு. நாங்க 3 பேர் இந்த ஃபைட்டை பாத்துக்கிறோம். வாய முடி அக்காசி. நான் இந்த ஃபைட் இந்த மாதிரி போகணும்னு நினைச்சதே கிடையாது. இனிமேட்டு இதே மாதிரி போச்சுன்னா பிராமன் தோத்துரும். இப்ப பாரு அப்படின்னு சொல்லி ஜம்ப் அடிச்சுக்கிட்டு மேல வருவா. வந்துக்கு சவுத்து ஒரு குத்து விடுவான் பாருங்க. இந்த படி செஞ்சுன்னு இவங்க கத்த பறந்து போய் விழுவா. பறந்து போனவங்க டக்குனு கைய வச்சு நிறுத்தி, இது போதும், நீ வாகவும் பெங்காய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க. அவங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? ஏய் டாக்கமிச்சி, உனக்கு புரியல. செஞ்சு இவ்வளவு தூரம் வந்தது காரணம் அவளால கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட பிளாக் டிராகன் நாங்க 3 பேர் இருந்ததுனாலதான். செஞ்சுவால இந்த ஃபைட்டை தனியா எடுத்துக்க முடியாதுடா, அவ ஜெயிக்க மாட்டா. ஐயோ இது பெரிய பிரச்சனையாச்சு. சாரி செஞ்சோ, என்னை மன்னிச்சிரு. நான் என்னோட கூலை வந்து விட்டு கொடுத்துட்டேன். ஆனா அதுக்காக நீ வந்துட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க 3 பேர் இவனை பாத்துக்கிறோம். இந்த போட்டு சவுத்து குத்த வர இவ கண்ணை மூடிட்டு போவா பாருங்க. டக்குன்னு கண்ணை திறந்து என்னையில இருந்து என்னோட பொட்டன்சியலை நான் அவாய்ட் பண்ணேன். சடனா மண்டே குனிய சவுத்து ஒண்ணுமே புரியாது. அவன் கை மேல இவ கைய வச்சு ஜம்ப் அடிச்சு மூஞ்சில ஒரு எத்துக்கு சவுத்தோட மூஞ்சி மட்டும் ஒரு 1/2 கிலோமீட்டர் பறக்கும். டாக்கோ மிச்சுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. சவுத்தோட கண்ணு சொருக. பணம் தான் பவரு, எல்லாத்தையும் எப்படியும் பணம் தான் மேலு. ஸ்ட்ரென்த்தா எவனுக்கு தேவை? ஸ்ட்ரென்த்து பணம் இருந்தா போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீ தப்பான வழியில போற. இந்த வீடு செஞ்சு ஒரே அடியில சவுத்த முடிச்சிருவா. பிராக்மனோட பாஸ் நான் தான், என்னைக்கு மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட பிளாக் டிராகனை திறந்தப்ப நான் வயசு கட்டுறேன்னு நம்பவே முடியல. நான் எடுக்கிற முடிவு தான் பெரிய வாழாவே கொண்டு போய் நிற்கும். அதனால தான் என்னை எல்லாரும் காட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு இருந்தானுங்க. ஆனா வர வேண்டிய எந்த கிரெடிட்டுமே எனக்கு மட்டும் தனியா வரல. இல்லை சின்ன ஹெல்ப் பண்றா. நான் என்னைக்குமே ஒரு ஆர்டினரி கிட்டு தான். ஸ்போர்ட்ஸில் ஆவரேஜ், படிக்கிறதுல ஆவரேஜ். நானே ஒரு ஆவரேஜ் கிட்டு தான். என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷலுமே கிடையாது. ஆனால் என்கிட்ட இல்லாத ஒன்று என் ஃப்ரெண்டான ஒருத்தன்ட்ட இருந்துச்சு. அவன் தான் சானோ செஞ்சிரோ. அவனோட வித்தியாசமான சாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சுத்து போட்டுச்சு. ஆனால் சின்னுக்கு வயலன்ஸ் சுத்தமாக பிடிக்காது. அவன் ஒரு மாதிரி அமைதியான அழகான ஒரு கிட்டு.
சொல்லப்போனா நாங்கள் எல்லாரும் அவனை கிங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னதான் நாங்கள் சண்டை போட்டு நிறைய பேர் அவன்கிட்ட பழகுனதுக்கப்புறம் அவனை மட்டுமே மாற ஆரம்பிச்சிட்டானுங்க. பென்காயும் வாங்காவும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சானுங்க. அண்ட் அதே மாதிரி தான் நானும் சென் கூடயே நின்றுட்டு இருந்தேன். நான் ஒரு கேங் ஆரம்பிக்க போகிறேன், நீ தான்டா வைஸ் பிரசிடென்ட்டு. எது எது நானா? நாங்கள் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஜப்பானோட லார்ஜஸ்ட் கேங்காக மாறிட்டோம், நம்பர் 1 மாறிட்டோம். காட் ஆஃப் வார், காட் ஆஃப் வார், காட் ஆஃப் வார் அப்படின்னு அந்த ப்ரைஸோட சத்தம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அரகண்டாக மாற்றிட்டு இருந்துச்சு. என்ன முடிச்சுட போறியா? ஏன்டா நம்ம நம்பர் 1 கேங்காக இருக்கோம்டா. ஏய் ஆமாண்டா, நம்பர் 1 கேங்காகவே மாறியாச்சு. இனிமேட்டு எதுக்கு வீக்கானவங்களை பிடிச்சி அடிச்சுட்டு விடு, அவ்வளோதான் நம்ம முடிச்சுப்போம். என்னடா சொல்கிறான்? ஜப்பானில் கிரேட்டஸ்ட் பவர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கிறப்ப முடிக்கிறதா? இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அந்த டவுன்லேயே பெரிய விஐபி மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட இந்த காசு அப்போ யார்ட்டையுமே கிடையாது. வருஷங்கள் ஆக ஆக என்னோட இன்ஃப்ளூயன்ஸுமே குறைய ஆரம்பிச்சிச்சு, என் லைஃபுமே மாற ஆரம்பிச்சிச்சு. கடனுக்கு அடிமையாக மாறின ஒரு கடனாளியாக மாறி தவிச்சேன். எந்த அளவுக்குன்னா சின்னோட டெத்து தெரிஞ்சும் கூட காசு இல்லாமல் என்னால் போக முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கடனில் இருந்தேன். 5 வருஷம் கழிச்சு நான் இன்வின்சிபிளான அந்த மைக்கை தோக்கடிக்க போகிறேன், அதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நான் ஒரு பெரிய டீமை கிரியேட் பண்ண போகிறேன். சும்மா சொல்லக்கூடாது, உன் சின்ன தங்கச்சி பட்டைய கலப்புற. ஜிம்ல இருக்க எவனாலையும் ஒண்டி கொண்டி கூட நிற்க முடியல. அண்ணா என் கேங்குக்கு நம்புற ஒருத்தன் வேணும், என்ன சொல்கிறீங்கண்ணே? என்னோட இதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நான் உடஞ்சிருந்தேன், பவர் இல்லாமல் இருந்தேன், நான் லோவில் இருந்தேன். ஆனால் நான் எப்படி இருந்தனோ, எந்த மாதிரி இருக்கணும், அதை எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்க முடிவு பண்ணேன். நீ எல்லாத்தையும் மறைச்சி வச்சிருந்த தானே? இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் உன்னை நம்புறத விட்டுட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். பிராக்மனோட பிரின்சிபலை உடைச்சிட்டேன். நான் உன்னோட ட்ரஸ்ட்டை இழந்துட்டேன். நான் டிரேகனை என்னைக்கு பிராக்மனுக்குள்ள கொண்டு வந்தனோ அன்னிலேருந்து எல்லாம் தப்பாக பண்ணிட்டு இருந்தேன். நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இது எல்லாம் உன்னோட தப்பு கிடையாது, இது எல்லாம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் உன்னை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். டிரேகனோட டெத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பிராக்மனோட லீடராக இருந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா இவனை இங்கே தோக்கடிக்கிறதா, அதை தான் இப்போ பண்ண போகிறேன். இந்த மாட்டம் ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ ஃபயர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அன்மேட்ச்டு செஞ்சு அப்படின்னு சொல்லி ரெடியாக ஆரம்பிப்பான் ஃபைட்டுக்கு. இந்த போயிட்டு மைக்கிய பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு? ஏன்டா சண்டை போட மாட்டேற? ஏன்டா சண்டை போட வரலன்னா ஏன்டா இங்க வந்த? என்னதான்டா உன் பிரச்சனை? நான் இவ்வளோ அடிக்கிறேன், ஆனா அவன் கொஞ்சம் கூட ரியாக்டே பண்ண மாட்டான். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கோஸ்ட் அடிக்கிற மாதிரியுமே ஒரு ஃபீல் ஆகுது. ரேகன் உள்ளார எல்லாமே எம்டியா இருக்குடா, சுத்தி முத்தியும் பார்த்தா எல்லாமே டார்க்னஸா இருக்குடா அப்படின்னு ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. நம்ம காக்கசுக்கு அடியிலேருந்து அங்க வரைங்கி கலங்கிரும். இருள அப்படியே அவனை விழுங்க. கவராகி செஞ்சு வா, உன்னை ஃபர்ஸ்ட் தடவை பார்த்ததோட இப்பதான் எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. வா, இந்த ரிதம் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்டா. நீ தோக்கடிக்கணுமா? வா வந்து பாரு, வா வான்பானா. டக்குன்னு பார்த்தா வர சமயத்துல கைய வச்சு ஒரு குத்து விட அப்படியே செஞ்சு சுருண்டு விழுவாடா. நம்ம டாக்கு மிச்சிக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாது. பிகாஸ் செஞ்சு வயது ரத்தமா வந்துடும். தள்ளுறியா இல்லையா டாக்கமிச்சி அப்படின்னு டாக்கமிச்சிய தள்ளுவான் பாருங்க. என்னது சவுத்தி செத்துட்டான்? அவன் செத்துட்டானா? எப்படி? என்ன இந்த விஷயம்? இவன் எப்படி செத்தான்? இவன் ஒரு மான்ஸ்டரு, இவனை மட்டும் மான்ஸ்டரு சாகிறதா எப்படி? டக்குன்னு பார்த்தோம்னா எவனோ ஒருத்த பறந்து போவானா. பார்த்தா நம்ம காக்கச்சு இந்த வீட்டு சவுத்து சர்ப்ரைஸ் ஆயிடுவான். நம்ம டாக்கமிச்சிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னப்பா ஆரம்பிப்போமா அப்படின்னு எதுவுமே சொல்லாம அமைதியா வந்து நிப்பான் பாருங்க. சவுத் அப்படியே அதிர்ச்சியில பார்க்க, நம்ம மைக்கு காண்டில பார்க்க, நம்ம டாக்கமிச்சி சர்ப்ரைஸா பார்க்கன்னு சொல்லி அப்படியே இந்த சாப்டர் அப்படியே கட் பண்ணுவோம். சரியா, நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம்னா சுத்தமா முடிக்க போறோம். லவ் யூ so much.